ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். அப்போது பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இது சூடாக இருக்கும் போதே கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாயசத்தில் சேர்க்குறதுக்கு இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகளையெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் நம்ம வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறோம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாயசத்தில் சேர்க்குறதுக்கு நெய்யும் கிஸ்மிஸும் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கருகிடும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போது பாயசத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கடைசியாக 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் அல்லது நார்மலான காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான இந்த பாயாசம் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.